எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், தக்க சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தரை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான். நன்றி. இந்த நூற்றாண்டு விழாவில் அந்த தலைவருடைய கட்சியை பற்றி பேசுறதுல ரொம்ப பையனூர் பங்களா அப்படிங்கறது வந்து ஏறக்குறைய அந்த வருஷம் எனக்கு ஞாபகம். அந்த மாதிரி 94, 92, 93, 94 எனக்கு தெரியல. அது இல்ல, நீங்க அந்த பங்களாவை எப்ப வாங்குனீங்க? நீங்க அது சார், நான் பாட்டு எழுதின காலத்துல இருந்தே அங்க வந்து விலை கம்மியா இருந்த போது, அதாவது கொக்கரக்கோன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, கோழி கூது கொக்கரக்கோடு பொழுது விடிஞ்சாச்சுன்னு படம் எடுத்துட்டு இருப்பேன். இதுல வரல, எனக்கு கெட்ட பழக்கம் இல்லாதனால சரி ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது அந்த ஊர்ல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இங்க ஒரு லேண்ட் இருக்கு வாங்கிக்கிறீங்களா சொல்லி கேட்டாங்க. அப்போ 3 ஏக்கர் தான், 3 ஏக்கர் தான் ஒரு இடம் வாங்கணும். வாங்கினோடனே நான் அங்க வாங்கியிருக்கேன் தெரிஞ்சோன்னா பக்கத்துல இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, ஐயா எங்க வீட்டுல கல்யாணம், அதனால இதை கொஞ்சம் வச்சுட்டு இதை எடுத்துட்டு நீங்க எங்களுக்கு பண்ண, ஏமா நீங்களே இது பண்ணலாமே, இல்லை எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு பாட்டு எழுதுதான், கொஞ்சம் பணம் வாங்குவேன், ஒரு டைரக்ஷன்ல கொஞ்சம் பணம் வரும், இதெல்லாம் சேர்த்து 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 சேர்த்தது, உழைச்சு ஒரே ஆள் உழைச்சு சம்பாரிச்சு வச்சது. எவ்வளவு ஏக்கர் சார் இது? நான் இருக்கும்போது அது அவங்களுக்கு கொடுக்கும்போது ஊருடைய நிலங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் அதுல ஜாயின் ஆயிடுச்சு. ஊருக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்த எடுத்துட்டு அதை நீங்க சேர்த்து விவசாயம் பண்ணிக்கங்க, எங்களுக்கு திருவிழாவுக்கு மட்டும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க வருஷம் அந்த திருவிழாக்களுக்கு பணம் கொடுக்குறது வழக்கம். அதையும் சேர்த்து 30 ஏக்கர். நான் வாங்கினது அதிகமா 27 ஏக்கருக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், 27 ஏக்கர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார் கஷ்டம், நீங்க தான் பாத்துட்டே இருக்கீங்களே, எல்லா ஜனங்களும் பாத்துட்டே இருக்காங்களே, வித்து கஷ்டப்பட்டு அப்படி போய் ஐயா இதை வச்சுக்கிட்டு யாராவது துட்டு தர மாட்டீங்களா, எனக்கு ஒன்றும் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டா இருந்தேன், விற்கிறது காத்துட்டா இருந்தேன். எனக்கு என்ன அவசியம் வந்தது? எங்க அண்ணா இளையராஜா இருக்கிறார், எங்க அண்ணா பாரதி ராஜா இருக்கிறார், நானும் பாடல் எழுதிட்டு இருக்கேன், பல நிகழ்ச்சிகளுக்கு செல்றேன், பாட்டு எழுதிட்டு இருக்கேன், டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தது? நான் வித்து என்ன பண்ண போறேன்? வித்து வீடு வாங்கினா வித்து என்ன பண்ண? அவங்க கொடுத்ததே திருவுண்டு, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு நாள் ஒரு மாலை நேரம் நான் அங்க இல்ல, என்னுடைய உறவினர்கள் அந்த நிலத்தை பாத்துக்கிறதுக்காக அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு நைட்டி போட்டுட்டு ஒருத்தங்களும் ஒரு கார் ஒன்று என்ட்ரி ஆயிருக்கு, அவங்களுக்கு அது பார்த்தாங்க. பார்த்துட்டோம்னா அந்த ஈவினிங் டைம்ல வந்து நாங்கள் சும்மா இதை பார்க்க வந்தோம், இந்த வழி போறோம்னு சொல்லிட்டு, யாருன்னு தெரியல, ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம், அவங்களாரும் இருக்கலாம், வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. வீடெல்லாம் பார்த்தா ஐயோ இவ்வளவு நல்ல வீடா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா கட்டிருக்காங்களே, ஐயா சொல்லுங்க நாங்க ரொம்ப வந்து பார்த்து போறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் உடனே எனக்கு போன் வந்தது, இந்த மாதிரி யாரும் வந்தாங்க, யாரும் நான் கேட்கல, வந்து பார்த்துட்டு போனாங்க இடத்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல, யாரு என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மறுநாள் ஒரு அழைப்பினால் வந்து எனக்கு வந்து இது தெரிஞ்சதுன்னா அவங்க என்னை பார்க்க பிரியப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. பார்க்க பிரியப்படுறாங்கன்னா என்ன சமாச்சாரம் நமக்கு தெரியல. அதனால அங்க போனேன், பார்த்தேன், அம்மாவும் பார்த்தேன், ஒரு பொக்கே கொடுத்தான், அவங்க போயிட்டாங்க. அவங்க கார்ல அவங்க இடத்துக்கு நான் போனேன். போயஸ் கார்டனுக்கு அவங்களால அனுப்பப்பட்ட கார்ல நான் போயிருக்கேன். 2 பொக்கே வாங்கிட்டு, என்ன சசிகலாவும் இருக்கிறாங்க, அம்மாவும் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, 2 பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். அம்மா வந்தாங்க, வந்தோடனே கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் உட்காந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே மெயின் பிக்சர் இங்க ஆரம்பிச்சது. வந்து ரொம்ப சந்தோஷம்னா, நீங்க வாங்க அப்பப்போ வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சசிகலா. என்னால் ரொம்ப அன்பு, அந்த டைம்லாம் ரொம்ப அன்பு, அந்த டைம்லாம் ரொம்ப அன்பு. வந்து இவங்க காவேரி என்ன சாப்பிடுங்க சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு எல்லாம் நடந்தது. சரிட்டு அன்னைக்கு ஒன்றும் பேசல. அதுக்கப்புறம் தான் வந்த இதுல வந்து இந்த நிலத்தை பார்த்தோம், இடத்த பார்த்தோம், அது அம்மா இருக்கிறதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், என்ன சிஎம் அம்மா தங்கினா அங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஐயோ தாராளமா நீங்க, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நான் வாங்கின இடத்துல நீங்க போய் உட்காருவது, அது வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னா இந்த மீட்டிங் அப்படி முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3வது தரம் தான், அது இல்லை விலைக்கு தான் வேணும், அவங்களுக்கு சொந்தமா வாடகை இந்த இடங்கள்ல தங்க முடியாது, இல்லமா விற்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லையே, நான் வந்து அங்க ஷூட்டிங் எல்லாம் அங்கதான் நடத்திட்டு இருக்கேன், என்னுடைய செட்டு மற்ற சினிமாக்கள் வரக்கூடிய சில சீன்ஸ் எல்லாம் அங்கதான் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, இல்ல அதுக்கு தகுந்த இது நாங்க பண்ணுவோம். சசிகலா, ஆமா சசிகலா அவங்க மூலமா தான் பேசப்பட்டது, அவங்க மூலமா தான் பேசப்பட்டது.
அவங்க தான் கேட்டதே, அவங்க தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களும் ஃபாலோ பண்ணாங்க. யாரா இருக்கும் அவங்க பக்கத்துல இப்ப எல்லாம் இருக்காங்களே, அவங்கள தான் அதான் சொல்லி கேட்டாங்க. சரிட்டு நான் விற்க வேண்டிய சூழ்நிலை, அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி வேற கொடுக்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரிட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லையம்மா, நாங்க விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து வெங்கட் பிரபு என்னோட மனைவி எல்லாமே லண்டன்ல பசங்க படிக்கிறதுனால லண்டன்ல தான் ஒரு இதுல குடியிருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட தெரிவிக்கும் போது நம்ம விற்க வேண்டிய சூழ்நிலையை எதுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சம் சரிட்டு நீங்க அவங்கள வர வைக்கிறதுக்கான வழிகள் பல பண்ணாங்க. இது வந்து எனக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது கோர்ட்ல ஏற்கனவே சாட்சியமாக அளிக்கப்பட்ட கோர்ட்ல இதெல்லாம் சொல்லல. காரணம் அவ்வளவு சந்தர்ப்பங்களை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. இப்ப என் பேர்ல உள்ளது என்கிட்டயும் என் மனைவி பேர்ல இருக்கிறது அங்க அவங்க எல்லாம் லண்டன்ல இருக்காங்கன்னு காரணத்தை தப்பி அப்படி போகும்போது இல்ல அவங்கள நாங்க அங்கேயே வாங்கிக்கலாம், நீங்களும் வாங்க, நாங்க டிக்கெட் போடுறோம், அங்கேயே போய் ரெஜிஸ்டர் கையெழுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. சரிட்டு அப்புறமேலு சரி ஒன்றும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வச்சுக்கலாம், அப்படி வந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் பெரிய கதையா ராமாயணம் மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். வர வைக்கப்பட்டார்கள், வந்தாங்க. வந்த உடனே கரெக்டா வந்து ஆட்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர், அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு முன்னாடி மஃப்டியில போலீஸ் இருக்கிறது எனக்கு தெரியல. எங்க வீட்டுக்கு வந்தாங்க. 10 மெயின் ரோடு, ராஜா அண்ணாமலைபுரம். அந்த பக்கத்துல வந்து அந்த ஸ்ட்ரீட்டை வந்து கங்கைமரன் தெரு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு சூழ்நிலை, அந்த பாப்புலரான இடம் அது. அதுக்கு வந்துட்டு உள்ளே வந்தாங்க, வெளியே ஆட்கள் இருந்தாங்க. ஒரு போலீஸா மஃப்டிலே இல்ல வேற என்னவா தெரியல எனக்கு. ரெஜிஸ்டர் ஆபீசர் அங்க வந்திருக்காரு. தினகரனா திவாகரனா எனக்கு சரியா நேம் தெரியல. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் அவங்க வந்தாங்க. வந்த உடனே அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணாரு, ஃபைலை வச்சுட்டு இதுல கையெழுத்து போடுங்கன்னாங்க. பெரிய ஆளு நானு. ஐயோ கடவுளே. அவங்க வந்தாங்க. வந்துட்டு வந்து இந்த இடத்துல இது போடுங்க சார் நாங்க. நம்ம படிக்கிறது நம்ம தான் இங்கிலீஷ்ல பெரிய புலியாச்சு. பயங்கரமா கிடையாதுன்னா இது சேல் அக்ரிமெண்ட் தான் சார், சேல்ஸ் அக்ரிமெண்ட் தான். இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. சரி சரி இந்த போட்டாச்சு. அப்புறம் ஒய்ஃப் போட வேண்டிய இடம் ஒய்ஃப், அப்படி இப்படிமா போட்டு இது வந்து நான் சொல்றது கிளைமேக்ஸ். சில சீன்ஸ் எல்லாம் கட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நீங்க சொல்றது அந்த கையெழுத்து போட்ட சமயத்தில் நடந்தவைகளை நான் சொல்றேன். இதுதான் வந்தாங்க. அந்த ரெஜிஸ்டர் நேரம் வந்தாரு, கூட 2-3 ஆட்கள் இருந்தாங்க. ஒரு சொற்ப பணமும் கொண்டு சொற்பமா அந்த செக்கையும் கொண்டு கையில கொடுத்துட்டு எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. கலை நயமிக்கவன் கங்கைமரன். அந்த வீட்டை பாத்தீங்கன்னா அவ்வளவு கலை நயமா இருக்கும். ஒரு சின்ன மினி பேலஸ் மாதிரி இருக்கும். ஒரு 4600 இல்ல 6400 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப அழகா எனக்கு எப்படி வேணுமோ, நாங்க சினிமாவுக்கு எப்படி வேணுமோ, அண்ணா இளையராஜா வந்தா எப்படி கம்போஸ் பண்ணணுமோ, நம்ம போனா குடும்பத்தோட எப்படி இருக்கோமோ, நல்லா வாழணுங்கிறதுக்காக வாங்கின சமாச்சாரம் தான் அது. அது விற்கப்பட வேண்டிய சூழ்நிலை அன்றைக்கு வந்து அது வந்து எழுதி வாங்கிட்டு ஒரு சின்ன செக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல சார். ஏன்னா என்கிட்ட வந்து இவங்களை காட்டிட்டு அதுக்கப்புறமேல இவங்க பேசும்போது அவங்களுக்காக தான் வாங்குறோன்ற ஒரு டிராமாவா ஸ்கிரீன் பிளேவா என்ன சொல்லுங்க அந்த மாதிரி நடந்துச்சு. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. அவங்க சொத்தை விரும்புவாங்களா எனக்கு தெரியல சார், எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க விரும்புவாங்களா இல்ல அவர்களுக்காக சொல்லி இவங்க விரும்புறாங்களா அப்படின்னா அவங்க பேர்ல வாங்கிருக்கும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.